ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூப்ல இருந்து ஸ்பேம் டிசெப்டிவ் ப்ராக்டிசஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் பாலிசி இப்படின்னு ஒரு பாலிசி உண்டா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே இருக்குது. அது என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பேம் டிசெப்டிவ் ப்ராக்டிசஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் பாலிசினா, இப்போ நீங்கள் ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்களேன். இப்போ உதாரணத்துக்கு என்னோட சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெக் சவுத் தமிழ்ங்கிற சேனல் இருக்குன்னா, என்னோட சேனலில் வச்சு நீங்கள் டேக்கோ என்னோட டெஸ்கிரிப்ஷன் உங்கள் கூட வீடியோவில் வந்து டெஸ்கிரிப்ஷனோ சேனல் டேக்ஸோ அதை வந்து கூட டேக்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ வந்து யூடியூப் தரப்புல இருந்தே காப்பிரைட் கண்டென்ட் மாதிரி கொடுத்து அவங்க சேனலே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ வந்து டெஸ்கிரிப்ஷன் வந்து எனக்குள்ள டெக் சவுத் தமிழ் போட்டிங்கன்னா எனக்குள்ள டெஸ்கிரிப்ஷன் தூக்கி நீங்கள் இப்போ உங்கள் வீடியோவில் போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து இப்போ யாரெல்லாம் என்குள்ள சேனலை சர்ச் பண்ணி வீடியோ பார்க்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறீங்க. அது வந்து இப்போ நல்லாயிருக்கும், ரீச் போகும். ஆனால் குறிப்பிட்ட வியூஸ் போனதுக்கப்புறம் யூடியூப் தரப்புல இருந்த சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க. காப்பிரைட் கிடையாது மக்களே, டெர்மினேட்டே பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து சேனலை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடுறது வந்து நம்ம தூக்கம் போட்டோம், நம்ம வந்து நீங்கள் டேக்ஸ் போட்டுக்கிறது வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியாது. ஆனால் யூடியூப் தரப்புல இருந்து இவங்க வந்து இந்த சேனலை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சேனலை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.